சயின்ஸ் நேயர்களுக்கு வணக்கங்க. இப்போது பொதுவாங்க குருவும் ராகுவும் அப்படின்னு வரும்பொழுது இந்த குருவும் ராகுவும் இணைவது நல்லதா அப்படின்னு பார்த்தா, குருவோட ராகு இணையும் போது ராகு கெட்டு போயிட்டாரு அப்படின்னு பொதுவாக எல்லாரும் நம்ம பார்ப்போம். ஏன்னா பாவக்கிரகமாக நிழல் கிரகம் ராகுவோட குரு சேருவது அப்படிங்கிறது பொதுவாகவே அந்த குரு கெட்டு போயிட்டாரு அப்படின்னு. ஆனால் இருக்கும் வீடையும் பார்க்கணும். அதுக்கடுத்தபடியாக இந்த ராகுவும் குருவும் இருக்கும் வீட்டதிபதி எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும். நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். எப்போவுமே குருவு ராகுவை இணைச்சிட்டாங்கங்க, குரு கெட்டு போயிட்டாருங்க ராகுவால் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அப்படி வரும்பொழுது இந்த குருவும் ராகுவும் இணைந்தால், நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி எந்த கிரகம் இணைந்தாலும் ராகுவோடையோ கேதுவோடையோ இணையும் கிரகங்கள் வக்ரம் பெற்று இருந்தால் மிகப்பெரிய யோக அமைப்பு. அப்படி வரும்பொழுது இந்த குருவும் ராகுவும் இணைஞ்சிருக்காங்க. அப்போ குரு வக்ரம் பெற்றார் அப்படின்னா சரியான யோகத்தை கொடுக்குங்க. அப்படி இல்லைங்க, குருவும் ராகுவும் குரு வக்ரம் அடையாமல் இருந்துட்டார் அப்படின்னாலுமே இருக்கும் வீட்டை பார்க்கணும். இருக்கும் வீட்டு சுபரோட வீடாக இருந்தால், இப்போ நான் ரிஷபத்தை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ரிஷபத்தில் குருவும் ராகுவும் இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த குருவும் ராகுவும் இணைந்திருக்கும் பொழுது இந்த ரிஷப வீட்டு அதிபதியான சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருந்துடணும். இந்த குருவும் ராகுவும் இணையுது சுக்கிரனுடைய வீடு என்பதால், இந்த குருவும் ராகுவுக்கும் அணையக்கூடிய சுக்கிரனுடைய வீட்டினுடைய நட்பு கிரகங்களுடைய லக்னமாக அமைந்து விடுவது நல்ல அமைப்பை கொடுக்கும். இல்லைன்னா அது பெரிய யோக அமைப்பு இருக்காது. இருந்தாலும் மற்ற லக்னங்களாக இருந்தாலும் இந்த குரு வக்ரம் பெற்று ராகுவோடு இணைஞ்சிருந்தாருன்னா அது யோக அமைப்பு. ஆனால் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம், இந்த குருவும் ராகுவும் இணைஞ்சிருந்தாலுமே இந்த சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் அவர் நல்ல ஆதிபத்திய குறைவராக சுக்கிரன் அமைஞ்சிடணும், அதுவும் முக்கியம். இதெல்லாம் முடிவு பண்ணிட்டு தான் இந்த ராகு என்ன பண்ண போகிறாரு, குரு என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற முடிவுக்கே நம்ம வர முடியும். குரு கெட்டு போயிட்டாருங்க, குரு திசை கெடுத்துருங்க அப்படின்னு நம்ம முடிவுக்கு வர முடியாது அப்படிங்கிறது தான். அதே சமயம் கேதுவோட யார் இணைஞ்சிருக்காங்க, யாருடைய பார்வை வருது அப்படிங்கிறதையும் பார்த்து தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். இப்போ குருவும் ராகுவும் ரிஷபத்தில் இணைஞ்சு ஒரு லக்னத்தை சொல்கிறாங்க, அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அது பெரிய கெடுபலன்கள் இருக்காது அப்படிங்கிறது தான். இப்போது மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்க. மிதுன லக்னமாக வந்துருச்சுங்க. மிதுன லக்னத்திற்கு 7-10 குடையவராக குரு விடுவார். அப்போது பாதகாதிபதி வரும். ஒரு வகையில் பாதகாதிபதி கெடுவது நல்லது, அந்த அமைப்பு வந்துவிடும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா அது யோக அமைப்பை கொடுக்கும். அது எப்படி வரும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், மிதுன லக்னம். மிதுன லக்னத்திற்கு 7-10 குடையவராக குரு விடுவார். குரு 7-10 குடையவராக அவர் 12இல் இருக்கிறார் அப்படின்னா அது யோகத்தை தாங்க கொடுக்கும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு இந்த லக்னத்திற்கு பாதகாதிபதியாக குரு விடுவார். பாதகாதிபதியாக அவர் 12இல் மறைவதே முதல்ல ஒரு யோகம்தான். அடுத்தபடியாக ராகுவோட சேர்ந்துட்டாருங்க. எப்படி பார்த்தாலும் ராகுவோட சேர்ந்தனால அது பாவத்துவமாக தானே வரும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு பாயிண்ட்டு, இந்த குருவும் ராகுவும் இணைவது சுபரோட வீட்டில், சுக்கிரனுடைய வீட்டில் அப்படிங்கிறப்ப முதல்ல கெடுபலங்கள் இருக்காது அப்படிங்கிறது தான். அதுதான் நம்ம முதல்ல பார்க்கணும். இங்கே சுக்கிரன் இருந்தால் தான் பிரச்சனை. எப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த லக்னத்துக்கு பண்ணுற சுக்கிரனும் ராகுவும் இணைவு தான் சிக்கல். ஆட்சி பெற்றாலும் அது அவ்வளவு நல்லா வராது. ஆனால் அதே சமயம் குருவும் ராகுவும் 12இல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது சரியான யோகமைப்பை கொடுக்குங்க. இந்த குருவும் ராகுவும் இருக்கும் வீட்டதிபதி எங்கே இருக்கிறாரோ அதை பொறுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். ஆனால் முதல்ல இந்த லக்னத்திற்கு 12இல் குருவும் ராகுவும் இருந்துட்டாலே இந்த ராகு திசையும் நல்லதாக இருக்கும், குரு திசையும் நல்லதாக இருக்கும், யோகத்தை தான் கொடுக்கும். கெடுபலன்கள் இருக்காது. ஏன் கேட்டிங்கன்னா சுபரோட வீட்டில் பாதகாதிபதி மறைவது யோகம். அதுக்கடுத்தபடியாக இவரும் வக்ரம் அடைஞ்சிட்டாருங்க. குருவும் சொல்ல வேண்டியதே இல்லைங்க. ராகு திசையும் குரு திசையும் செம டாப்பாக இருக்குங்க. அம்சமான அமைப்புகளை அது கொடுத்து விடுங்க. அதுக்கடுத்தபடியாக குருவும் ராகுவும் இங்கே இருக்கிறாங்க, சுக்கிரன் இங்கே இருந்துட்டாருங்க. சொல்ல வேண்டியதே இல்லைங்க. மறைந்து ராகுவுக்கு மறைந்து சுக்கிரன் 5இல் ஆட்சி பெறும் பொழுது, எப்போது நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, ராகு எங்கே இருக்கிறாரோ அந்த இதுக்கு இந்த வீட்டதிபதி எங்கே இருக்கிறாரோ அதுக்கு தோணான பலனை தான் அவர் கொடுப்பார். அப்படிங்கிறப்ப இங்கே சுக்கிரன் இங்கே இருந்துட்டார் அப்படின்னா இந்த 5ஆம் வீட்டினுடைய நல்ல பலன்களை பூரா இந்த ராகு கொடுப்பார். குருவும் கெடுபலன்கள் தரமாட்டார், யோகத்தை தான் கொடுப்பார். ஏன்னா அந்த வீட்டு அதிபதி ஆட்சி.
இப்படி அமைஞ்சிடணும். சரியான யோக அமைப்புங்க. அதுவும் நல்ல யோக அமைப்பை கொடுத்து விடும். ஆக மொத்தத்தில் குருவும் ராகும் இருக்கும் வீட்டு விதி எந்த வகையிலும் கெடாமல் இருந்து விடுவது பெரிய யோக அமைப்பை கொடுத்து விடும். ஆக பாதகாதிபதியாகி மறைந்து பாவக்கிரகத்தோடு இணையும் பொழுது கேந்திராதிபத்திய தோஷமும் அடிபட்டு போயிடும். இவங்க 2 பேர் இருக்கிறது சுபருடைய வீட்டில். இவரும் வக்ரம் ஆயிட்டாரு அப்படின்னா சொல்ல வேண்டியதே இல்லை. வக்ரம் ஆகலைன்னாலும் பரவாயில்லை, நல்லா தான் இருக்கும். இந்த இடத்துல மட்டும் குருவும் ராகுவும் இருந்து குரு வக்ரம் அடைஞ்சால் ரொம்ப டாப்பு. வக்ரம் அடையாமல் இருந்தாலும் நல்ல யோகத்தை தான் அந்த குரு கொடுப்பார். ஏனென்றால் இந்த ராகுவே இல்லாமல், அந்த பாயிண்ட்டை சொல்லிடுறேன், இங்கே ராகுவே இல்லாமல் குரு மட்டும் இருந்தாலும் யோகம் தாங்க. ஏன் கேட்டிங்கன்னா அவர் மறைந்திரார். 7க்கு 6 அந்த பாருங்க, 6 8 மறைஞ்சிடுவார். அம்சமான அமைப்பாக கொடுத்துருவாருங்க. அதே சமயம் இந்த சுக்கிரனும் நல்ல நிலைமையில் இருந்துட்டார் அப்படின்னா சொல்ல வேண்டியதே இல்லைங்க, நல்ல பலன்களை கொடுத்துடுவாங்க குருவும் ராகுவும். அதுக்கு அடுத்தபடியாக இந்த குருவும் ராகுவும் இணைந்து இருந்து இவங்களை எந்த வகையிலும் செவ்வாய் பார்க்காமல் இருந்தால் பரவாயில்லை. செவ்வாய் பார்க்காமல் இருந்துட்டால் ரொம்ப நல்லது. செவ்வாய் பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம அடுத்த ஸ்டெப் சொல்ல முடியும். பொதுவாக குருவும் ராகுவும் இங்கே இருப்பதுங்கிறது நல்ல அமைப்பு தான். ராகு திசையும் நல்லதை பண்ணும், குரு திசையும் நல்லதை பண்ணிடும். இங்கே சனி பார்க்கறதுனால பெரிய பாதிப்பு இல்லை, செவ்வாய் பார்க்கும்போது மட்டும்தான். ஏன்னா இந்த லக்னத்திற்கு 6 11 கூடியவராக விடுவார். அந்த செவ்வாய் மட்டும் இணையாமலோ ஏதோ இருந்துட்டா இந்த குரு திசையும் ராகு திசை 2மே நல்லாயிருக்கும். இல்லாட்டின்னா குரு திசை தான் நல்லாயிருக்கும், ராகு திசை சுமாராக இருக்கும். இவ்வளோ தான் வித்தியாசம். அதனால் உங்கள் ஜாதகத்திலே பாருங்க. டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்